வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணும், இல்லைன்னா செத்துறணும். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு எதுவும் கோர்ஸ் தீர்த்தலாம். ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற பெரிய வருண்டா. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க. தெரியலையே, இருடா பார்க்கலாம், என்னன்னு பரவாயில்ல பார்க்காதீங்களா ப்ளீஸ். மச்சான் பாரு மச்சான், இருடா பார்க்கலாம். மச்சான் பாஸ் ஆயிட்டுறான். நல்லா பாடுறா, என்னடா சொல்ற? பாஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போடுறா. நான் பாஸ் ஆயிட்டேன். நம்ம போற போக பார்த்தா ஒரு பேர் பத்தாது போலயே. முதல்ல இவன் கிட்ட வந்து எஸ்ஸா வைக்கணும். நீ செம என்ஜாய்மெண்ட் மச்சான். ஆமாட்டா மச்சான், செம என்ஜாய்மெண்ட் தான். சரி மச்சான், நீங்க அடிங்கடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். இருடா அடிச்சு போவேன் சருக்கு. நம்மளே அடிப்போம். சேஸ் மச்சான். சேஸ். ஹாய்ண்ணா, என்னண்ணா பண்றீங்க? வாடகை அப்புறம் என்ன சந்தோஷமா இருக்க? நான் +2 பாஸ் பண்ணிட்டேண்ணா. காலேஜ் போறியா இல்லை படிக்காமல் வேலைக்கு போக போறியா? காலேஜ்ண்ணா. காலேஜா? எந்த காலேஜ்? SNG காலேஜ்ண்ணா. சரி, உன்னோட குடும்பமே உன்னை நம்பி தான் இருக்குது, பார்த்து படி. நாளைக்கு ஃபஸ்ட் இயர் காலேஜ்ண்ணா, பார்க்கலாம். பாய். சரா தம்பி, பார்க்கலாம். ஓகே பாய், நான் வரேண்ணா. நேற்று இந்த பொண்ணு நம்ம பஸ் ஸ்டாப்பில் தான் ட்ரெஸ் எடுத்து எந்த காலேஜுக்கு போகணும்னு தெரியலையே. ஃபுல்லாக நம்ம காலேஜாக இருக்கணும், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். சரி, எதுக்கும் ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹாய். ஐயோ, தப்பாக நினச்சிக்கிட்ட போல இருக்கே. நமக்கெல்லாம் ஹாய் சொல்லுமா? ஹாய். இல்லை, டக்குன்னு ஹாய் சொல்லிட்டான். பரவாயில்ல, நம்மளுக்கும் ஹாய் சொல்கிறான்.
ஹலோ. சொல்கிறா. என்னடா பார்க்கவே முடியறதில்ல? காலேஜ் போயிட்டு இருக்கேன்டா. காலேஜ் போயிட்டு இருக்கியா? வீட்டில் கேட்டால் வீட்டில் எது இருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டிலேயே கொஞ்சம் வேலை இருக்குதா. டே பொய் சொல்லாதடா டே. யார் நீயே வேலை செய்கிறேன்? இல்லைடா, காலேஜில் ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ண அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுதுடா. பாவி லவ்வா? ஆமாண்டா. அந்த பொண்ணு பேர் வந்து அர்ச்சனாடா. என்ன ஊர்? ஊர் தெரிலடா, ஆனால் நம்ம பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ் ஏறுது. ஓ, நடக்கட்டு. அதுதான் அந்த புள்ள என்ன லவ் பண்ணுதான்னு நினைக்கிறேன்டா. ஓ, என்ன பண்ணாலும் மெசேஜ் பண்ணுதா? நான் என்ன பண்ணாலும் ரிப்ளை பண்ணுதுடா. ஓ, கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கு. கண்டிப்பாக பண்ணு. தேங்க்ஸ்டா. சரி, ஓகே, கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா, பாய். பார்க்கலாம். என்னடா உனக்கு பிரச்சனை? நான் கூப்பிட்டே வரமாட்டேன், நீ ஏன் வந்திருக்க? என்னாச்சு சொல்லுடா. என்னடாச்சு உனக்கு? சொல்லுடா, என்னாச்சு? இவ்வளோ நாள் இதோட உன்னோட வாழ்க்கையில்? ஆமாம் மச்சான். இந்த பொண்ணுங்களை இப்படித்தான்டா. ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவனோட பெட்டராக கிடச்சோன்னா அந்த அவனை விட்டுட்டு போயிட்டான். அப்போ அவன் எதுவுமே பண்ணலையாடா? பப்ளிக்கில் வச்சு அந்த பொண்ணோட முதல்ல ஆசிட் அடிச்சா. ஆனால் அப்படி அடித்தவங்க கூட அந்த பொண்ணு தெரிஞ்ச மாட்டேங்கிறாங்களா? மச்சான், நாளைக்கு பார்த்துக்கலாம். கவலைப்படாத நீ. வேற எதுவும் பண்ணுவோன்னா அந்த பொண்ணு அவ்வளோதான்டா பண்ணணும். வேற எதுவும் பண்ணுவோன்னா அந்த பொண்ணை கொலைதாண்டா பண்ணணும். வேற எதுவும் பண்ணுவோன்னா அந்த பொண்ணை கொலைதாண்டா பண்ணணும். டேய் தம்பி, என்னடா தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கா? என்னடா ஒரு மாதிரியா இருக்கா? டேய் 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 டேய், என்னடா பண்ண போற? சொல்றா, என்னடா பண்ண போற? இவ்வளோ
இவ்வளோ நடந்துருச்சுண்ணா, என்ன பண்ணுறதுன்னே தெரிலண்ணா. நீ சின்ன பையன்டா, உன்னோட மனசில் எல்லா கஷ்டத்தையும் வைக்க முடியாது, எனக்கு புரியுதுடா. உனக்காக உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபடுறாங்க, நீ இப்படி பண்ணுறியடா. அவங்க உன் மேலே வச்சிருக்க பாசத்துக்கு பேர் கூட காதல் தான்டா. காலம் மாற மாற காதலோட வார்த்தையோட அர்த்தமும் மாறிடுச்சு. 1 மணி நேரமாவது அந்த பிள்ளையோட முழுசாக பேசியிருப்பியாடா? இல்லை அந்த பிள்ளையோட மொபைலில் உன் பேர் என்னன்னு சேவ் பண்ணிட்டுன்னு உனக்கு தெரியுமாடா? இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணோட கேரக்டரை முடிவு பண்ணு. முதல்ல அந்த பொண்ணை போய் பாரு, மனசு விட்டு பேசு. முடியலையா அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி செட் பண்ணி பாரு. இவ்வளோ தான்டா என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, நீயே முடிவு பண்ணிக்க. ஏன் அருண் 1 வாரமா காலேஜ் வரல? எனக்கு ஃபீவர், அதான். உன்னோட மொபைல் கொஞ்சம் தரியா? எதுக்கு? இல்லை, என்னோட மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் அதான். இந்தா. அந்த அண்ணன் சொன்னது சரிதான். அவள் என்னை லவ் பண்ணல, நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். பாய். அருண், என்னாச்சு இவனுக்கு? எதுவுமே சொல்லாம போறான். சாரிண்ணா, என் மேலே தான் தப்பு. நான் தான் அந்த பொண்ணை சரியாக புரிஞ்சுக்கல. என் மேலே தான் தப்பு. நீ மட்டும் இல்லை, இங்கே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு யாருமே லவ் பண்ணுறது இல்லை. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணோட காலனாக இருக்கிறத விட பொண்ணோட தோழனாக இருந்து பாரு. ஒரு காதலிட்டு இருந்து கிடைக்கிற அன்பை விட ஒரு தோழிட்டு இருந்து கிடைக்கிற அன்பு ஒருபடி மேலே இருக்குமா தம்பி? ஒரு அண்ணனாக இருந்து இவ்வளோதான் என்னால் உனக்கு சொல்ல முடியும். இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். சரி, பார்த்துக்கடா. ஓகேண்ணா.
போச்சு